ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 235 இயேசுவின் அதிகாரத்திற்கு சவால் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 23 முதல் 27 வரையும், மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 27 முதல் 33 வரையும், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். பயணிகளில் அநேகர் தங்கள் பிரச்சனைகளை இயேசுவிடம் சொல்லி ஆலோசனை கேட்டார்கள். ஒருவன் இயேசுவை பார்த்து, தங்கள் தந்தைக்கு ஒரு வீட்டு வேலைக்காரி மூலம் பிறந்தவனும் அவரால் தத்தெடுக்கப்பட்டவனுமாகிய ஒரு மகனின் காரணமாக அந்த தகப்பனின் பல வாரிசுகள் மத்தியில் இணக்கமின்மையும் பகைமையையும் உருவாக்கி உள்ளது. முறைப்படி பிறந்தவர்கள் முறை தவறி பிறந்தவன் தங்களோடு தங்குவதை விரும்பவில்லை. அவர்கள் அவனோடு எந்த உறவும் வைத்துக் கொள்ள விரும்பாததால் வீடுகளையும் வயல்களையும் அவனோடு பகிர்ந்து கொள்ளவும் அவர்கள் விரும்பவில்லை. ஆனாலும் இந்த பிரச்சனையை எப்படி முடித்து வைப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் எப்போதும் தன் அப்பத்தை முறையான மகன்களுக்கும் முறை தவறிய மகனுக்கும் சரி சமமாகவே பிரித்து கொடுத்து வந்த அவர்களின் தகப்பன் அந்த மகனுக்கும் சொத்தில் ஒரு சமபங்கு தருவதாக தான் சாகும் முன் அவர்கள் வாக்களிக்க செய்திருந்தான் என்றான். தன் 3 சகோதரர்களின் சார்பாக தம்மோடு ஆலோசித்த மனிதரிடம் இயேசு, உங்களில் ஒவ்வொருவரும் தனக்குரிய நிலத்தின் ஒரு பகுதியை விட்டு கொடுத்து அதை விற்று தகப்பனின் மொத்த சொத்திலும் 5 ஒரு பாகத்திற்கு சமமான பணத்தை ஒன்றாக சேர்த்து அதை அந்த முறை தவறி பிறந்த மகனிடம் கொடுத்து, இதோ உன் பங்கு, உனக்கு சொந்தமானதை நாங்கள் ஏமாற்றி பறித்து கொள்ளவில்லை. நம் தந்தையின் உயிலுக்கு விரோதமாகவும் நாங்கள் செயல்படவில்லை. போ, கடவுள் உன்னோடு இருப்பாராக என்று சொல்லுங்கள். அவனுடைய பங்கின் மிக சரியான மதிப்புக்கும் அதிகமாகவே ஏராளமாக அவனுக்கு கொடுங்கள். நீதியுள்ள சாட்சிகளின் முன்னிலையில் இப்படி செய்யுங்கள். அப்போது பூமியின் மீதும் பூமிக்கு அப்பாலும் உள்ள யாரும் உங்களை கண்டித்து ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாதிருப்பார்கள். அவதூறு பேசவும் மாட்டார்கள். உங்கள் மத்தியிலும் உங்களிலும் சமாதானம் இருக்கும். ஏனெனில் உங்கள் தந்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததன் மன உறுத்தலை நீங்கள் உணர மாட்டீர்கள். தான் உண்மையாகவே மாசற்றவனாக இருந்தாலும் உங்கள் மத்தியில் வைக்கப்பட்ட ஒரு வழிப்பறி கொள்ளையனை போல உங்களை கூடுதலாக நிலைகுலைய செய்கிறவனை நீங்கள் உங்களோடு கொண்டிருக்க மாட்டீர்கள் என்றார். அவன் இயேசுவை பார்த்து, அந்த முறை தவறி பிறந்த மகன் நிஜமாகவே எங்கள் குடும்பத்தின் சமாதானத்தை குலைத்து விட்டான். அவன் என் தாயின் ஆரோக்கியத்தை சீரழித்தான். அவர்கள் துக்கத்தால் இறந்தார்கள். அவன் தனக்கு சொந்தமில்லாத ஓரிடத்தை அபகரித்து கொண்டான் என்றான். இயேசு அவனை பார்த்து, மனிதா, அவன் குற்றமற்றவன். ஆனால் அவனை பிறப்பித்தவன் தான் இதிலே குற்றம் சாட்டப்பட வேண்டியவன். தான் பிறக்க வேண்டும் என்றும் முறை தவறிய பிறப்பின் அடையாளத்தை தான் சுமக்க வேண்டும் என்றும் அவன் கேட்கவில்லை. அவனை பெற்றெடுத்த உன் தகப்பனின் இச்சைதான் அவனை துயரத்திற்கு கையளித்தது. அதுவே உங்களையும் துயரத்திற்கு உள்ளாக்கியது. ஆகவே தன்னுடையது அல்லாத ஒரு பாவத்தை
ஏற்கனவே வேதனையோடு பரிகரித்து கொண்டிருக்கிற ஒரு மாசற்ற மனிதனுக்கு நீதி காட்டுங்கள். உங்கள் தந்தையின் ஆத்துமம் உங்களுக்கு சாபமாய் இருக்க அனுமதியாதீர்கள். கடவுள் அவரை தீர்ப்பிட்டு விட்டார். உங்கள் சாபங்கள் தேவையில்லை. உங்கள் தகப்பன் குற்றமுள்ளவனாய் இருந்த போதிலும் அவனுக்காக இல்லாவிட்டாலும் அவன் பூமியின் மீது உங்களுக்கு கடவுளின் பிரதிநிதியாக இருந்ததால் அவனுக்கு சங்கை செலுத்துங்கள். ஏனெனில் அவனே கடவுளின் நியமத்தால் உங்களை பெற்றெடுத்தான். மேலும் அவன் உங்கள் வீட்டின் எஜமானாக இருக்கிறான். பெற்றோர் கடவுளுக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறார்கள். 10 கற்பனைகளை நினைவில் கொள்ளுங்கள். பாவம் செய்யாதீர்கள், சமாதானமாக போங்கள் என்றார். குருக்களும் சட்ட வல்லுநர்களும் இயேசுவிடம், நீர் சொன்னதை நாங்கள் கேட்டோம். நீர் சொன்னது சரிதான். சாலமோன் கூட இதைவிட அதிக ஞானமுள்ள அறிவுரையை தந்திருக்க முடியாது. ஆனாலும் நீர் அற்புதங்களை செய்கிறீர். ஒரு ஞானமுள்ள அரசன் மாத்திரமே தரக்கூடிய அறிவுரையை தருகிறீர் என்பதால் எங்களுக்கு சொல்லும். எந்த அதிகாரத்தை கொண்டு இத்தகைய காரியங்களை செய்கிறீர்? எங்கிருந்து இத்தகைய வல்லமை உமக்கு வருகிறது என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் நானும் ஒரு கேள்வி கேட்க வேண்டி உள்ளது. அதற்கு நீங்கள் பதிலளித்தால், எந்த பதவியின் அதிகாரமும் இல்லாத ஒரு வறிய மனிதனாகிய நான், ஏனெனில் நீங்கள் சொல்வதன் அர்த்தம் அதுதான், எந்த அதிகாரத்தை கொண்டு இந்த காரியங்களை செய்கிறேன் என்று சொல்வேன். எனக்கு சொல்லுங்கள், ஸ்நாபக யோவானின் திருமுழுக்கு எங்கிருந்து வந்தது? மோட்சத்தில் இருந்தா அல்லது மனிதரிடம் இருந்தா? எனக்கு பதில் சொல்லுங்கள். ஸ்நாபக யோவான் என்னை விட அதிக ஏழையாகவும் குறைந்த கல்வி அறிவு உள்ளவராகவும் இருந்தார். தம் குழந்தை பருவத்தில் இருந்தே பாலை நிலத்தில் வசித்தார். அப்படி இருக்க மெசையாவின் வருகைக்கு உங்களை தயாரிக்க ஒரு சுத்திகரிக்கும் சடங்காக அந்த திருமுழுக்கை அவர் எந்த அதிகாரத்தை கொண்டு வழங்கினார் என்று கேட்டார். அவர்கள் கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு, போதகரே, ஸ்நாபக யோவான் எந்த அதிகாரத்தை கொண்டு செய்தார் என்றோ, அவரது திருமுழுக்கு எங்கிருந்து வந்தது என்றோ எங்களுக்கு தெரியாது. ஸ்நாபகர் உயிரோடு இருந்தபோது இது பற்றி அவரிடம் கேட்க யாரும் ஒருபோதும் நினைத்ததில்லை. அவரும் தாமாகவே இதை ஒருபோதும் சொன்னதும் இல்லை என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, அப்படியானால் நானும் எந்த அதிகாரத்தை கொண்டு இவற்றை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று சொல்லி அப்போஸ்தலர்களோடு வெளியே சென்றார். பர்த்தலோமை இயேசுவிடம், உம் எதிரிகள் மிகுந்த விவேகமுள்ளவர்களாக ஆகியிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் உம்மை அனுப்பிய ஆண்டவரிடம் மனம் திரும்பி உம்மை பரிசுத்த மெசையாவாக ஏற்றுக்கொள்ளலாம் என்றார். மத்தேயு இயேசுவை பார்த்து, உண்மைதான், அவர்கள் உம் கேள்வியை பற்றியோ பதிலை பற்றியோ விவாதிக்கவில்லை என்றார். பர்த்தலோமை இயேசுவை பார்த்து, அது அப்படியே ஆகட்டும். எருசலேம் தன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்புவது அழகானது என்றார். இயேசு அவர்களை பார்த்து, உங்களையே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். எருசலேமின் அந்த பகுதி ஒருபோதும் மனம் திரும்பாது. அவர்கள் மக்களுக்கு அஞ்சினார்கள் என்பதால் தான் ஒரு வித்தியாசமான முறையில் அந்த கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. அவர்களுடைய சிந்தனைகளை நான் வாசித்தேன் என்றார். பேதுரு இயேசுவை பார்த்து, அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று கேட்டார். இயேசு பேதுருவை பார்த்து, ஸ்நாபகருடைய திருமுழுக்கு
பரலோகத்திலிருந்து வந்தது என்று சொன்னால், பரலோகத்திலிருந்து வந்ததும் மெசையாவின் காலத்திற்கு தயாரிப்பாக தரப்பட்டதுமான காரியத்தை நீங்கள் ஏன் விசுவசிக்கவில்லை என்று ராபி கேட்பார். மனிதரிடமிருந்து வந்தது என்று சொன்னால், மக்கள் கூட்டம் நமக்கு எதிராக திரும்பி நாசரேத்தூர் இயேசுவை பற்றி எங்கள் தீர்க்கதரிசியான ஸ்நாபக யோவான் சொன்னதை நீங்கள் ஏன் விசுவசிக்கவில்லை என்று கேட்கும். ஆகவே எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவது மேல். இதுதான் அவர்கள் நினைத்தது. அவர்கள் கடவுளிடம் மனம் திரும்பிக் கொண்டிருந்தார்கள் என்பதால் அல்ல, மாறாக இழிந்த முறையில் கணக்கிட்டு பார்த்து தங்கள் சொந்த வாய்களாலேயே நான் தான் கிறிஸ்து என்பதையும், என் முன்னோடியானவர் யாரை பற்றி பேசினாரோ அந்த கடவுளின் செம்மறி புருவையாக நான் இருப்பதால் தான் நான் செய்வதை செய்கிறேன் என்பதையும் ஒப்புக்கொள்ள விரும்பாததால் தான் அவர்கள் அப்படி சொன்னார்கள். ஆகவே நான் செய்கிற காரியங்களை எந்த அதிகாரத்தை கொண்டு செய்கிறேன் என்பதை நானும் சொல்ல விரும்பவில்லை. அதை அந்த மதில்களுக்கு உள்ளும் பாலஸ்தீனம் முழுவதிலும் நான் பல தடவைகள் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 235 இயேசுவின் அதிகாரத்திற்கு சவால் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.